சிவில் இன்ஜினியரிங் சிம்பிள் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் வீடு கட்டுறவங்களா இருந்தாலும் இல்லை வீடு கட்ட போகிறவங்களா இருந்தாலும் இல்லை வீடு கட்டணும்னு ஒரு ஐடியாவில் இருக்கவங்களா இருந்தாலும் செங்கல் அப்படிங்கிறது ஒரு பிரைமரியான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல். ஸோ இந்த செங்கல் வந்து நம்ம வீட்டுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு எப்படி கணக்கிடுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த செங்கல் எப்படி வாங்குறது, இதோட குவாலிட்டி டெஸ்ட்லாம் எப்படி, மட்டமான செங்கலை அதிகமாக ரேட் கொடுத்து வாங்கக்கூடாது, எப்படிலாம் ஏமாறுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோலாம் வேணும்னு நினச்சினா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படின்னா நம்ம சேனலை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். அதில் இருக்க எல்லா வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான செங்கலை, தரமான செங்கலை உங்களால் வாங்க முடியும். சரி, ஓகே. இந்த வீடியோ என்ன பண்ண போகிறோன்னா, எப்படி செங்கலை நம்ம வீட்டுக்கு தேவையான செங்கலை கரெக்டாக கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னா, டிஃப்ரெண்ட்டாக சைட்டுக்கே போயிட்டு ஒரு அடிக்கு ஒரு அடியில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே எத்தனை செங்கல் பிடிக்குது, ஒரு 10க்கு 10 செவருனா நம்மளுக்கு எவ்வளோ செங்கல் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரியான வீடியோ தான் இது. ஸோ நம்ம சைட்டுக்கே போய் அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது வந்து ஒன்றுக்கு ஒன்று சைஸில் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி நான் ஒரு சாக் பீஸ் வச்சு வரைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ இதுக்குள்ளே எவ்வளோ செங்கல் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் டேப் வச்சு காட்டுறேன். இது ஒன்றுக்கு ஒன்று சைஸ் தான். மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா அந்த பிரிக்கு ஸ்டார்டிங்லேருந்தே வரும். ஸோ கரெக்டாக நீங்கள் கவனித்து வச்சுக்கோங்க. ஸோ ஒரு அடி நீளம் ஒரு அடி அகலத்தில் இருக்கிற ஒரு பாக்ஸை நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிமெண்ட் மாட்டர் கொஞ்சம் அதிகமாக போட்டாங்க. பட் இவ்வளோ போடக்கூடாது, கம்மியாக தான் போட்டிருக்கணும். சரி, எண்ணி பார்த்தா தெரியும். 1 2 3 அந்த ஆஃப் பீஸ்லாம் கூட நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தா கரெக்டாக 4 செங்கல், முழு செங்கல் 4 செங்கல் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இந்த சிமெண்ட் மாற்றை வந்துட்டு கொஞ்சம் குறைச்சிருக்கணும். கொஞ்சம் அளவாக இதை பண்ணியிருந்தாங்கன்னா 4லேருந்து 4.5 செங்கல், இதுதான் காமனான ஒரு சைஸுன்னு சொல்லலாம் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. அதே மாதிரி தான் நம்ம 10 ஸ்கொயர் ஃபீட் கால்குலேட் பண்ணும்போது 400லேருந்து 500 செங்கல் அப்படிங்கிறது தான் பேசிக்காக ஒரு 4.5 இன்ச்சு வாலில். இதே வந்துட்டு 9 இன்ச்சு வாலில் இருந்தால் இந்த மாதிரி நம்ம பாக்ஸ் போட்டு பார்த்தா அது வந்துட்டு 9லேருந்து 10 கல் அந்த மாதிரி பிடிச்சிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். பிரிக் கால்குலேஷன் ஃபார் 9 இன்ச் பிரிக் வால்க்கு நம்ம முதல்ல பார்க்கலாம். அடுத்து வந்து 4 இன்ச் பிரிக் வால்க்கு பார்க்கலாம். பிரிக் வால் பார்த்தீங்கன்னா, அதாவது 10 அடிக்கு 10 அடியில் இருக்குது. அதாவது சீலிங் அப்படிங்கிறது நார்மலாகவே 10 அடி தான் இருக்கும். ஸோ 10 அடி லென்த் இருக்கிற ஒரு வாலுக்கு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இதில் வந்துட்டு நீங்கள் உங்களோட வால் என்ன சைஸாக இருக்கோ அதை வந்து லென்த்தாக போட்டுங்க. ஹைட் அப்படிங்கிறது நார்மலாக எப்பயுமே 10 அடி அப்படிங்கிற சீலிங்கோட ஒரு காமனான ஒரு சைஸு. இதோட பிரெத் அப்படிங்கிறது 9 இன்ச். இதுவும் காமனான 9 இன்ச் பிரிக்கோட சைஸ் அப்படிங்கிறது. ஸோ லென்த்து மட்டும் தான் வரும், அதை மட்டும் நீங்கள் கால்குலேட் பண்ணிடுங்க. இன்கேஸ் இங்கே டோர் அப்படி இல்லைனா விண்டோஸ் ஏதாவது வர மாதிரி இருந்தால் அந்த 2 ஸ்கொயர் ஃபீட் வேல்யூமே இதில் வந்து லெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஒரு நார்மலான ஒரு பிரிக்கோட வால்யூம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஏன்னா பிரிக்கோட வால்யூம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணால் தான் நம்மளோட இந்த 2 இதுக்குமே வால்யூம் கால்குலேட் பண்ணி 2யும் டிவைட் பண்ணி ஆன்சர் கொண்டு வர முடியும். ஓகே, வால்யூம் ஆஃப் பிரிக்கு கால்குலேட் பண்ணலாம். ஒரு பொதுவான ஒரு பிரிக் அப்படிங்கிறது 9 இன்ச், அதாவது அதோட லென்த்து 9 இன்ச்சாக இருக்கும். அதோட ஹைட் 9 இன்ச்சாக இருக்கும். லென்த் வந்து 4.5 இன்ச்சாக இருக்கும். பிரெத் வந்து 3 இன்ச்சாக இருக்கும். ஸோ இதுதான் ஒரு நார்மலான பிரிக்கோட சைஸ், ரெட் பிரிக்கோட சைஸு. ஓகேங்களா? இதை வந்து நான் 0.75, 4.5 வந்துட்டு 0.37, 3 இன்ச்சு வந்துட்டு 0.25 எடுத்திருக்கேன். இது என்ன வேல்யூனா டிவைடட் பை இது வந்து 12/9 அந்த மாதிரி நமக்கு 9/12, 4.5/12, 3/12 அப்படின்னு கால்குலேட் பண்ணிக்கணும். அப்போ தான் எல்லாத்தையும் ஈக்குவலாக இந்த மாதிரியான நம்பர்ஸில் கொண்டு வர முடியும், கால்குலேட்டும் பண்ண முடியும். ஓகேங்களா? கியூபிக் ஃபீட் கண்டுபிடிக்கிறதுக்கு இது 3 வேல்யூமே நம்ம வந்துட்டு மல்டிப்ளை பண்ணால் 0.069 கியூபிக் ஃபீட் கிடைக்குது. அதாவது ஒரு பிரிக்கோட கன அடி அப்படிங்கிறது 0.069 கியூபிக் ஃபீட். ஓகே, இந்த வால் நம்ம ஆரம்பிக்கும். இந்த வாலோட வால்யூம் கண்டுபிடிக்கணும், கன அளவு கண்டுபிடிக்கணும். 10க்கு 10 வால் இன்ட்டு 9 இன்ச், 9 இன்ச் வந்து 0.75 எடுத்துக்கணும். ஸோ 75 கியூபிக் ஃபீட் அப்படிங்கிறது அந்த வாலோட வால்யூம். ஓகேங்களா? அதில் வந்து 20% அப்படிங்கிறது சிமெண்ட் மாட்டர் அப்படிங்கிறது சிமெண்ட் மணல் மற்றும் அதோட தண்ணி, அந்த சிமெண்ட் கலவைன்னு சொல்கிறாங்களோ அந்த கலவை. ஸோ அது வந்து 20%. ஸோ 75ல் 20% அப்படிங்கிறது 15 கியூபிக் ஃபீட் லெஸ் பண்ணிட்டோம்னா 60 கியூபிக் ஃபீட். 60 டிவைடட் பை ஒரு செங்கலோட கியூபிக் ஃபீட், அதாவது அதோட கன அடி அப்படி பார்த்தீங்கன்னா 0.069. ஸோ இது ரெண்டுத்தையுமே டிவைட் பண்ணிங்கன்னா 869 பிரிக் கிடைக்கும். தேர்ஃபோர் ஒரு நார்மலான ஒரு 10க்கு 10 பிரிக் ஒர்க்காக இருந்ததுன்னா அந்த பிரிக் வாலில் கிட்டத்தட்ட 869 பிரிக் அப்படிங்கிறது தேவைப்படும். ஸோ இதே மாதிரி 4.5 இன்ச்சு பிரிக் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு 4.5 இன்ச்சு பிரிக் ஒர்க்கு. ஸோ இதில் நம்ம எப்படின்னு கால்குலேட் பண்ணலாம். இதுவும் சேம் தான், 10க்கு 10 வால் தான் நான் இதில் எடுத்திருக்கேன்.
அதே மாதிரி இதோட பிரெத்து மட்டும்தான் 4.5 அப்படின்னு மாறப்போகுது. ஸோ அந்த 4.5 வந்துட்டு நம்ம 0.37 அப்படின்னு எடுத்துட்டோம். அதாவது 4.5/12 அப்படிங்கிறது 0.37 எடுத்துட்டோம். ஸோ 10க்கு 10 மூணுத்தையுமே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 37 cubic feet அப்படிங்கிறதும் 20% சிமெண்ட் மார்ட்டர். ஸோ 20% லெஸ் பண்ணிங்கன்னா அதாவது 7.4 அப்படிங்கிற cubic feet அந்த அளவுக்கு வந்துட்டு 37ல் 20% இருக்குது. ஸோ அது ரெண்டுத்தையுமே லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 29.5 cubic feet அப்படிங்கிறது ஃபைனல் ஆன்சர். ஸோ இந்த 29.5 cubic feetல எத்தனை செங்கல் பிடிக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ 29.5 டிவைட் பை ஒரு செங்கலோட கன அளவு 0.069 ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா 427 செங்கல் பிடிக்கும். 4.5 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு இந்த சைஸ் தான் ஒரு செங்கல் அப்படிங்கிறது வரும். இதில் நிறைய கம்பெனி செங்கல்ஸ்லாம் வருது. இதிலே ஒயிட் கட்டிங் செங்கல் ஒன்று இருக்குது, இன்னொன்று மேன்மேடாகவே ரெடி பண்ணுற செங்கல் ஒன்று இருக்குது. ஸோ இதோட மேனுஃபேக்சரிங் டீட்டெயில் கூட பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபேக்ட்ரியோட பேசியிருக்கேன். ஸோ இதோட செங்கல் ஆலைக்கே போயிட்டு எப்படி இது மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, போத் ரெண்டுமே இந்த ஒயிட் கட்டிங் கல்லாக இருந்தாலும் சரி, இந்த நார்மல் பிரிக்காக இருந்தாலும் ரெண்டுமே நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து 9 inch பிரிக் ஒர்க்கு. ஸோ இந்த பிரிக் ஒர்க்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் செங்கல் வந்துட்டு ஒரே லெவலாக அதாவது ஜிக்ஜாக் மாதிரி அதை போட்டிருப்பாங்க. அதாவது 9 inchல ஒரு செங்கலும் அதுக்கு மேலே 4 inch செங்கலும் இது மாதிரி மாற்றி மாற்றி அடுக்கியிருப்பாங்க. ஸோ அப்போ தான் அதிகமான ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 10 ஸ்கொயர் ஃபீட்டில் 900 செங்கல் அப்படிங்கிறது பிடிக்கும். ஸோ ஒரு வால் நீங்கள் மேக் பண்ணுறீங்கன்னா 900 செங்கல் அப்படிங்கிறது இதில் பிடிக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி பிரிக் ஒர்க்லாம் மேக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த லைன் எவ்வளோ முக்கியமானதுன்னா நம்ம பிளாஸ்டரிங் பண்ணும்போது இது நல்லா க்ரிப்பாக பிடிக்கிறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ 9 inch பிரிக் ஒர்க்கில் அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரியான பிரிக் ஒர்க்குக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 9லேருந்து 10. மேலும் அந்த வால்யூம் டோட்டல் வால்யூம்லேருந்து 20% அப்படிங்கிறது சிமெண்ட் மார்ட்டர் அப்படிங்கிறது பிடிச்சிக்கும். ஸோ இது வந்து ஒரு 4 inch பிரிக் ஒர்க். ஸோ இதே மாதிரி தான் 4 inch பிரிக் ஒர்க். 4 inch பிரிக் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பிரிக் இங்கிலீஷ் பாண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஜிக்ஜாக்காக செங்கல்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த கான்செப்டில் தான் இந்த சிமெண்ட் மாட்டரை யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு 4 inch பிரிக் ஒர்க்கை இந்த மாதிரி பாண்டிங்கில் தான் ரெடி பண்ணுவாங்க. 4 inch பிரிக் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் 9 inch பிரிக் ஒர்க்கு ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். இதுக்கு ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 4 inch பிரிக் ஒர்க் கண்டிப்பாக அவுட்டர் வாலில் நம்ம வந்து ப்ரிஃபரபிள் கிடையாது. எப்போயுமே ஒரு பார்ட்டிஷனுக்காக மட்டும்தான் அந்த 4 inch பிரிக் ஒர்க் அப்படிங்கிறத நம்ம வீட்டில் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. லோட் பேரிங் ஸ்ட்ரக்சராக இருந்தால் கண்டிப்பாக 9 inch பிரிக் ஒர்க் போடுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. 9 inch பிரிக் ஒர்க் பண்ணுறது தான் ப்ரிஃபரபிள் ஃபார் இந்த மாதிரி லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர். ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் உள்ள பார்ட்டிஷன் வேணால் நீங்கள் 4 inch யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எல்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு அடி அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 4 செங்கல்லேருந்து 5 செங்கல் வரைக்குமே பிடிக்கும். ஒரு 4 செங்கல்ங்கிறது 4.5 செங்கல் வரைக்குமே பிடிக்கும். நடுவில் வந்துட்டு 20% ஆஃப் அளவுக்கு சிமெண்ட் மார்ட்டர் அதில் இருக்கும். பொதுவாகவே ஒரு செவுர் அப்படி எடுத்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். மொத்த வால்யூம்லேருந்து 20% சிமெண்ட் மார்ட்டர் இருக்கும். மிச்சம் 80% அப்படிங்கிறது இந்த பிரிக்கோட வால்யூமாக இருக்கும். சரி, ஓகே, நீங்கள் சைட்லேயே பார்த்துருக்க முடியும். அதுக்குள்ளே நம்ம மார்க் பண்ணி பாட்டியிருப்போம். கலவு கணம் அப்படிங்கிறது ரொம்பவுமே கம்மியாக இருக்கிறது ரொம்ப நல்லது செங்கலை பொறுத்த வரைக்கும். செங்கலை எப்பயுமே நம்ம இந்த மாதிரி பிரிக் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே நல்லா தண்ணியில் நல்லா முக்கிய எடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணால் தான் ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாக இருக்க போகிற கலவை. அதாவது அந்த சிமெண்ட் மாட்டரை வந்துட்டு வெட் வால்யூம் அண்ட் ட்ரை வால்யூம் எப்படின்னு தனித்தனியாக பிரிக்க முடியும். வெட் வால்யூம் ட்ரை வால்யூம்ங்கிறது ஒன்றுமே கிடையாது. வெட் வால்யூம் அப்படிங்கிறது தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம், ட்ரை வால்யூம்ங்கிறது தண்ணி சேர்க்காமல் அதை எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ட்ரை வால்யூம். ஃபஸ்ட்டு அந்த காலம் மார்க்கிங்கில் இருந்து ஃபுல்லாக ஃபைனல் ஒர்க்கு செகண்ட் கோட்டிங் பெயிண்ட் முடிக்கிற வரைக்குமே ப்ராப்பரான ஒரு வீடு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஃபுல் ப்ராசஸாக ஒரு 1 year வீடியோ எடுத்த ஒரு வீடியோ இருக்குது. ஸோ அது எடிட்டிங் ப்ராசஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 1 week ஆகும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய கிளிப்ஸ் இருக்குது. எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு ப்ராப்பரான ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ட்டு ஸோ அந்த வீடியோ நம்ம சேனலில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதெல்லாம் வேணும்னு நினச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லை கிளிக் பண்ணிட்டு நம்ம சேனலோட போகிற எல்லா வீடியோமே உங்களுக்கு அப்டேட்டாக ரெகுலராக வந்துடும். டெய்லி வீடியோ நம்ம சேனலில் போட்டுருக்கோம். முக்கியமான விஷயம், நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுமே நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கும் போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பெரிய வீடியோ வரப்போது 1 year ஆஃப் ஒர்க். அந்த வீடியோ அந்த 1 yearல மேக் பண்ணி ப்ளஸ் இப்போ எடிட்டிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அந்த வீடியோ எடிட் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ வேணும்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய லோ பட்ஜெட் கண்டென்ட்லாம் நம்ம சேனலில் மேக் பண்ணிருக்கோம். எப்படி மெட்டீரியல்ஸ்லாம் குவாலிட்டியாக நம்ம செக் பண்ணுறது, இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம மேக் பண்ண போகிறோம். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் அப்ரிசியேட் பண்ணணும்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களோட வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுதான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோ தான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.